பேசிக்கா என்னன்னா திமுக வந்து அடிமட்டம் வரைக்கும் போய் என்ன வேணாலும் பண்ணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்பகத்தன்மையின் அடிப்படையில் விஜய் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது, லைஃபே ரிஸ்க். அங்க போயிட்டு ஏதாவது அடிச்சு பிரிச்சு இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன கலவரம் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எவனா ஒருத்தன் அறுவாலை தூக்கிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? இல்ல பொதுமக்கள் இன்னும் 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அங்க ஏதாவது வந்து அங்க திரும்ப விஜய் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விஜய் வீட்டை விட்டே வெளில வரும். அவரே ஆல்ரெடி வராம இருக்காரு பாவம். இப்ப என்ன ஆகும்? சோ எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து ஆப்ஷன்ஸே இல்லைங்க. ஒன்னா சந்திக்கணும், இல்லைன்னா சந்திக்காமே கடந்து போகணும். சந்திக்கிறது அப்படின்னா கரூருக்கு வந்து சந்திக்கிறது ஆப்ஷன்லே இல்லை. அவர் கரூருக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. காவல்துறையும் அவருக்கு வந்து நீங்க வாங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பர்மிஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா பர்மிஷன் லெட்டர்ல இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, மக்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு கிளப்புறீங்க. கொடுத்தாங்களா இல்லையா பர்மிஷன் லெட்டர்? கரூர்ல வந்து பாக்குறதுக்கு அவங்க சைட்ல இருந்து கொடுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், ரசிகர்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, இதெல்லாம் கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னாங்க? அது லீக் ஆச்சா இல்லையா? ஆமா, லீக் ஆகி வந்து என்னது மக்கள் தனக்காக பார்க்க வராங்க அது இதுன்னு சொன்னீங்க. இப்ப அவங்க மக்களை லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா யாராவது முறைகேடா உள்ள வந்தாங்கன்னா லத்தி சார்ஜ் பண்ண வழியில பண்ணிதான் ஆகணும். அதை இவங்க எல்லாம் சொல்லும் பொழுது அதை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. வேற சொல்லாம விட்டோம்னா நீங்க அதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்பாங்க. உங்க ரசிகர்கள் உங்களை பார்க்க வராங்க, நாங்க எப்படி தடுக்க முடியும் அப்படிம்பாங்க. சோ இங்க நடக்கிறது பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ்ல விஜய் வந்து காலை எடுத்து வச்சுட்டாரு, சகதிக்குள்ள காலை எடுத்து வச்சாச்சு, இன்னும் உருண்டுதான் ஆகணும், ஊருளுங்க அவ்வளவுதான். இப்ப அதுல வந்து என்னன்னா ஒரு 40 அப்பாவி தமிழர்களோட உயிர் போயிருச்சு. இப்ப இந்த உயிருக்கு ஒரே ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் என்ன அங்க சொல்லியிருக்காருன்னு நமக்கு வந்து தகவல் என்னன்னா, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் தனிப்பட்ட ரீதியா எடுத்து செய்வேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்ததா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைப்பேன், வேலை கிடைக்காம பையன் இருக்கும்போதோ இல்ல காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அதாவது உங்க வீட்டுல ஒருத்தனா இருந்து இந்த 40 குடும்பங்களையும் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாக. அவர் காப்பாத்துறாரா இல்லையா நமக்கு தெரியாது. அது காப்பாத்துறாரா இல்லையாங்கிறது அவருடைய குணத்தின் அடிப்படைப்பட்டது. காப்பாற்றணுங்கிற ஒரு வேண்டுகோளை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவரால் முடியும், நினைச்சா பண்ண முடியும். பொருளாதார ரீதியா அவருக்கான அந்த உதவிகள் செய்ய முடியும். அவருக்கு இருக்க இன்ஃபுளுன்ஸுக்கு அவர் நீங்க வந்து அவர் செலவு பண்ணி பண்ணணும் இல்ல. விஜய் ஒரு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு வந்து சீட்டு இலவசமா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? புரியுதுங்களா சொல்றது? அந்த மாதிரி கூட அவர் ஏதாவது செஞ்சுட்டு போலாம். சிம்பிளா சொல்றேன், அதை அவர் உத்தரவாதம் கொடுத்ததாக போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க.